Hello students, good morning. நேத்து கிளாஸ்ல நம்ம காக்ரோச்சோட மார்ஃபாலஜி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல காக்ரோச்சோட அனட்டமி, சரிங்களா? அனட்டமினா அது நேத்து வந்து வெளியே எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ உள்ள, சரியா, காக்ரோச்சோட உடம்புக்குள்ள அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு, அதோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கு, ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, நர்வஸ்ல அது எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, இது போல ஃபுல்லா பார்க்க போறதுதான் அனட்டமி. இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனட்டமில நம்ம இதுவும் நான் நேற்று பிரிச்சோம் இல்லையா, நம்ம மார்ஃபாலஜில ஹெட், தோராக்ஸ், அப்டமன், அது போலதான் அனட்டமிலையும் ஃபோர்கட், மிட்கட், ஹைன்கட்னு மூணா பிரிக்க போறோம், சரியா? இதுல ஃபர்ஸ்ட் ஃபோர்கட்ல ஸ்டொமேடியம் சொல்லுவோம் ஃபோர்கட். இதுல 5 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பக்கல் சேம்பர், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்டு. ஸோ பக்கல் சேம்பருங்கிறது தான் வாய் மாதிரி, அது நேத்தே பார்த்துட்டோம் அதுல என்னென்னலாம் இருக்கு சொல்லிட்டு. அடுத்து ஃபேரிங்ஸ்ன்றது அதோட தொண்டை பகுதி மாதிரி. Then esophagus is nothing but the food pipe, okay? And after that crop இருக்குது. இந்த crop எதுக்குன்னா to store the food, சரிங்களா? இது வந்து ஒரு நீட் கொஸ்டின் 2018ல கேட்டிருந்தாங்க. crop is present in out of the following organism crop is present in அப்படின்னு. ஸோ crop பேர்ட்லயும் இருக்கும், காக்ரோச்லயும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கிராப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிசார்டுக்கு இன்னொரு பேரு ப்ரோவென்ட்ரிகுலஸ். இது வந்து இந்த கிசார்டு சிமிலர் டு தட் ஆஃப் டீத், பல்லு மாதிரி. இந்த இடத்துல கைட்டினஸ் பிளேட் இருக்குமா? ஸோ எப்படி காமிக்கிறது இங்க பாருங்க. ஸோ இது போல நல்லா ஷார்ப்பா இருக்கிற பிளேட்ஸ் இருக்கும், சரியா? இந்த பிளேட்குள்ள சாப்பாடு போகும் பொழுது அது நல்லா அறப்படுது, சரியா? இந்த மாதிரி இந்த பிளேட் மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம என்டையர் ஃபோர்கட் இஸ் லைன்ட் பை குவிட்டிக்கல், சரியா? காக்ரோச்சோட அந்த என்டையர் ஃபோர்கட்லயும் குவிட்டிக்கல் இருக்கும், ஓகே? ஸோ ஃபோர்கட்ல பக்கல் சேம்பர், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்டு, சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மிட்கட். ஃபோர்கட் முடிச்சிட்டோம், என்னென்ன இருக்கு எல்லாம் சொல்லிட்டோம். பக்கல் சேம்பர்ல ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஃபேரிங்ஸ் இருக்குன்னு சொன்னோம், தென் ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறம் கிராப், அதுக்கப்புறம் கிசார்டு. அது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன வந்துரும்னா மிட்கட் வந்துடும். மிட்கட் ரொம்ப சின்னதுதான், ஷார்ட்டா இருக்கும். மிட்கட்ல பாத்தீங்கன்னா ரிங் ஆஃப் 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த டியூபியூல்ஸ்க்கு என்ன பேருனா கேஸ்ட்ரிக் சீகே. இந்த கேஸ்ட்ரிக் சீகே எங்க இருக்கும்? ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவுல. கேஸ்ட்ரிக் சீகேவோட ஃபங்க்ஷன் என்னன்னா டு செக்ரீட் த கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதுதான் அதோட ஃபங்க்ஷன். நம்ம போய் பிக்சர்ல பார்த்துடலாம், அப்பதான் கிளியரா புரியும். பாருங்க. So you can see the pharynx here, and this is the esophagus, and this is the crop where it can store the food, and this one is the gizzard where it has the chitinous plate which will help in grinding. And the foregut inga mudiyudu, hindgut inga start ஆகுது. இந்த foregut-க்கும் இந்த midgut, இந்த foregut-க்கும் midgut-க்கும் நடுவுல you can see the hepatic CK. இதுதான் hepatic CK. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா டைஜஸ்டிவ் ஜூஸஸ் செக்ரீட் பண்றது. ஸோ மிட்கட் இங்க ஸ்டார்ட் ஆகும் and it will end here. From here to here it is midgut. Midgut-ஓட ஸ்டார்டிங்ல we have seen hepatic CK, and midgut-ஓட ending hindgut-ஓட ஸ்டார்டிங். இந்த ஜங்ஷன்ல you can see the Malpighian tubules, சரிங்களா? இங்க நம்ம என்ன பார்க்கலாம்? Malpighian tubules பார்க்கலாம். Malpighian tubule-ஓட ஃபங்க்ஷன் எக்ஸ்கிரீஷன், ஓகேவா? சரி, திருப்பி பண்ணிட்டு பார்ப்போம். So at the junction of midgut and hindgut, 100 to 150 yellow colored filamentous
Malpighian tubules is present. சரிங்களா? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா excretion. Excretory products from hemolymph. காக்ரோச்சோட உடம்புல நம்மள மாதிரி blood இருக்காது. என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா hemolymph. அந்த hemolymph fluidல இருக்கிற waste எல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியே போடுறது தான் இந்த Malpighian tubuleோட வேலை. சரிங்களா? ஸோ மிட்கட் படிச்சாச்சு. அடுத்து டைஜஷன்ல ஹைன்கட். ஹைன்கட் பாருங்க ப்ராடர் தென் மிட்கட். ஹைன்கட்டை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா நம்ம உடம்பு மாதிரி தான், லைக் இலியம், கோலன், ரெக்டம். நம்ம வந்து இலியம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சொல்லுவோம், அதுக்கப்புறம் கோலன் இருக்கும், அதுக்கப்புறம் ரெக்டம், ஏனஸ். அதே மாதிரி தான் இங்க ஹைன்கட்லயும் இலியம், கோலன், ரெக்டம், லாஸ்ட்ல ஏனஸ். ஓகேவா? ஸோ டைஜஷனை மூணா பிரிச்சோம். ஃபோர்கட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், மிட்கட்டோட 2 ஜங்ஷன்லயும் என்னென்ன இருக்குன்னு சொன்னோம், அண்ட் லாஸ்ட் தேர்டு ஹைன்கட் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும், இலியம், கோலன், ரெக்டம் அண்ட் தென் ஏனஸ். ஓகே, that is about the digestive system of cockroach. Then the second one is circulatory system. So circulatory system பாத்தீங்கன்னா இது ஓப்பன் டைப். நம்மளுக்கு தெரியும் there are 2 types of circulatory system. ஒன்னு ஓப்பன், இன்னொன்னு க்ளோஸ்டு. அதுல காக்ரோச்சோடது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ பிளட் இருக்கிற அந்த கேவிட்டிக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஹீமோசீல். ஸோ விசரல் ஆர்கன்லாம் வந்து will be bathed in the blood. சரிங்களா? இந்த ஹீமோலிம்ஃப் கலர்லெஸ். சரியா? ஸோ கலர்லெஸ். அதுல என்ன இருக்கு, நம்மள என்ன இருக்கு, நம்மளோட பிளட்லயும் பிளாஸ்மாவும் ஃபார்ம்டு எலிமெண்ட் இல்லையா? ஃபார்ம்டு எலிமெண்ட் தான் நம்ம பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து இதோட ஹார்ட் எப்படி இருக்கு, எங்க இருக்கு? நம்மளோட ஹார்ட் பாத்தீங்கன்னா வென்ட்ரல் இல்லையா? இதோட ஹார்ட் எங்க இருக்கு, மிட் டோர்சல் லைன் ஆஃப் த thorax. இந்த ஹார்ட் பாத்தீங்கன்னா ஃபனல் ஷேப் சேம்பர்ஸ் இருக்கும் வித் ஆஸ்டியா ஆன் எதர் சைட். சரிங்களா? இது நான் உங்களுக்கு பிக்சர்ல இப்ப காமிக்கிறேன். சோ இங்க நீங்க பாருங்க, எத்தனை சேம்பர் ஹார்ட்னு கேட்பாங்க. 1 2 3 கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். there are 13 chambers of the heart. காக்ரோச்சுக்கு எவ்வளவு சேம்பர் இருக்கு? 13 சேம்பர் இருக்கு. இப்போ இந்த சேம்பர்ல இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த கேவிட்டி வெளியில இருக்கிற பிளட் இது உள்ள போகும், ஆஸ்டியம் வழியா உள்ள போய் வென்ட்ரிகுலர் வால்வு வழியா வெளியே வரும். திருப்பி இதுல போய் வெளியே, இதுல போய் வெளியே, இப்படிதான் இது உடம்பு முழுக்கவும் அந்த பிளட் பம்ப் ஆகுது. சரிங்களா? இப்படி போய் வெளியே, இப்படி போய் வெளியே, இப்படி போய் வெளியே. சோ இந்த மாதிரி போய் சுருங்கி விரியறதுக்கு ஏதாவது மசில் தேவை இல்ல நம்ம ஹார்ட்ல கூட மசில் இருக்குல்ல, நம்மளுக்கு சுருங்கி விரியறதுக்கு நம்மளுக்கு பேஸ் மேக்கர்லாம் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது மாதிரி இங்க யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆலரி மசில்ஸ். ஸோ இந்த சேம்பருக்கு பக்கத்துல யூ கேன் see these muscles. Okay, these muscles are known as alary muscle. ஓகேவா? So it has 13 chambered blood from sinuses. Sinusesனா அதோட பாடி கேவிட்டில இருந்து ஆஸ்டியா உள்ள வந்து திருப்பி ஆன்டீரியர்னா மேல் பக்கமா போயிடும். அதுதான் இங்க சொல்றோம். இங்க இருக்கிற பிளட்மா இது உள்ள வந்து இப்படி, இது உள்ள வந்து இப்படி, இது உள்ள வந்து இப்படி. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பம்ப் ஆகும். ஓகேவா? இதுதான் அதோட செகண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுல அதோட பிளட் எப்படி இருக்கும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப், ஹார்ட்ல எத்தனை சேம்பரு, எப்படி பிளட் உள்ள வந்து எப்படி வெளியே போகும்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அலரி மசில்ஸோட ஃபங்க்ஷனையும் பார்த்தோம். ஸோ அனட்டமில 2 முடிச்சிட்டோம். இப்ப மூணாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அனட்டமில. சரிங்களா? டைஜஷன் ஆயிடுச்சு, சர்க்குலேட்டரி ஆயிடுச்சு. இதோட ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்கு, நம்ம அனிமல் கிங்டம் சாப்டர்லயே படிச்சிருப்போம். இதோட ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்பைரக்கிள்ஸ். சரியா? ஸோ இதோட பாடியில 10 pairs ஆஃப் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்குமா, அந்த ஹோல் பேரு ஸ்பைரக்கிள். சரியா? அந்த ஸ்பைரக்கிள் வழியா தான் கேஸ் ஆக்சிஜன் உள்ள வரும்.
வந்து branching tubes trachea உள்ள போகும். அந்த trachea divided into tracheoles. tracheole வழியா மத்த பார்ட்டுக்கு போகும். இப்படி நான் வாயில மட்டும் சொன்னேன்னா கண்டிப்பா புரியாது. அதுக்கு பதில் நம்ம இங்க இந்த பிக்சர் பாருங்க. You can see the spiracle opening. இதோட பாடியில இருக்க இந்த ஓப்பனிங் வழியா காத்து ஆக்சிஜன் உள்ள வருது. இங்க ட்ரெக்கியா, இந்த டியூப் பேரு ட்ரெக்கியா, இந்த குட்டி குட்டி டியூப்ஸ் பேரு ட்ரெக்கியோல்ஸ். ஸோ வெளியே ஸ்பைரக்கிள் வழியா ட்ரெக்கியா வழியா வந்து ட்ரெக்கியோல்ஸ் வழியா போய் மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் போகுது. இதே வழியா தான் வெளியே கார்பன் டை ஆக்சைடு போகுது. ஸோ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஆர் த ரெஸ்பிரேஷன் இஸ் ட்ரெக்கியல் ரெஸ்பிரேஷன் த்ரூ ஸ்பைரக்கிள்ஸ். இப்போ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைரக்கிள் சுருங்கி விரியறதுக்கும், இப்போ நம்ம லங்கு சுருங்கி விரியறதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அதெல்லாம் ரெஸ்பிரேஷன் லெசன்ல படிச்சோம் இல்லையா? இன்ஹேல் பண்ணும்போது டயஃப்ராம்ல ஸ்டார்ட் ஆகுது, கண்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்னொன்னா படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இங்க யாரு கண்ட்ரோல் பண்றா இந்த ஸ்பைரக்கிள் ஓப்பன் ஆகிறதையும் க்ளோஸ் ஆகிறதையும் அப்படி கேட்டீங்கன்னா ஸ்பிங்டர்ஸ். ஸ்பிங்டருங்கிறது ஒரு மசில் தான், சரிங்களா? இந்த மசில் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, தட் இஸ் அபவுட் த ரெஸ்பிரேஷன். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். சரிங்களா? அதோட எக்ஸ்கிரீஷன் எப்படி இருக்கு? நாம ஏற்கனவே சொன்னோம், எக்ஸ்கிரீஷன் இஸ் டன் பை த மல்ஃபீஜியன் டியூபியூல். மல்ஃபீஜியன் டியூபியூல் எங்க இருக்குன்னு சொன்னோம்? மிட்கட்டுக்கும் ஐண்டு கட்டோட ஜங்ஷன்ல இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இட் வில் அப்சர்வ் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட். சரிங்களா? அந்த ஈமோசீல் கேவிட்டியில இருக்கிற நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்டை அப்சர்வ் பண்ணி அதை யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணி, சரிங்களா, அனுப்பிடும். எப்படி அனுப்புது நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கலாம். பாருங்க, இதுதானே மல்ஃபீஜியன் டியூப். இது காக்ரோச்சோட அந்த ஈமோசீல் கேவிட்டி இல்லையா? இந்த ஈமோசீல் கேவிட்டியில இருக்கிற ஈமோலிம்ப்ல இருக்க வேஸ்ட் எல்லாம் இந்த மல்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் வாங்கிக்குது. வாங்கிட்டு யூரிக் ஆசிடா மாத்தி, பாக்குறீங்களா? ஸோ இது உள்ள இந்த டியூபியூல்ஸ் வாங்கி அந்த வேஸ்ட் எல்லாம் யூரிக் ஆசிடா மாத்தி திருப்பி ரெக்டம் வழியாவே அனுப்பிடும். இவங்களுக்கு தனியா யூரினுக்கு ஒரு ட்ராக்ட் எல்லாம் கிடையாது. ஸோ மல்ஃபீஜியன் டியூபியூல் அந்த வேஸ்ட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை மாத்தி யூரின் வழியா அனுப்பிடும். இப்போ நம்ம உடம்புல கூட பாத்தீங்கன்னா கிட்னி தவிர வேற ஆர்கன்ஸும் வேஸ்ட்டை எக்ஸ்கிரீட் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கின் கூட ஸ்வெட்டை வெளியே அனுப்புது இல்ல? ஸோ அது போல பாத்தீங்கன்னா இங்க வேற யார் இருக்கா, வேற என்னென்ன எக்ஸ்கிரீட்டரி இருக்குன்னா ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட்ஸ், யூரிகோஸ் கிளாண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ சம்டைம்ஸ் கேட்பாங்க மல்ஃபீஜியன் டியூபியூல் தவிர வேற என்னென்னலாம் எக்ஸ்கிரீஷன்ல இன்வால்வ் ஆகுது? ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட்ஸ், யூரிகோஸ் கிளாண்ட்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிட்டோம்? டைஜஷன் முடிச்சிட்டோம், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேட்டரி, எக்ஸ்கிரேட்டரி முடிச்சிட்டோம். இன்னும் பெண்டிங் பார்த்தீங்கன்னா நர்வஸும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் இருக்குது. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் நர்வஸ் பார்த்துடலாம். ஸோ நர்வஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேங்லியா தான் இருக்கும். இதுல நம்மள மாதிரி சூப்பரா பிரெயின், ஸ்பைனல் கார்டு அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் செக்மெண்டலி அரேஞ்ச்டு கேங்லியா. கேங்லியா இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் நியூரான்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல 3 கேங்லியா லை இன் த thorax and 6 in the abdomen. 3 கேங்லியா thorax, மிச்சம் abdomen. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னாலே நம்ம ஹெட்ல கொஞ்சம், thoraxல கொஞ்சம், abdomenல கொஞ்சம்னு இருக்கு. இப்போ நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் ரொம்ப முக்கியம். இப்போ தலையை யாராவது நம்மளுக்கு டீகேபிட்டேட்னு சொல்லுவாங்க. கேபிட்டேட்னா வெட்டுறது, டீகேபிட்டேட்னா தலையை வெட்டுறது, கேபிட்டானா தலை. ஸோ அது போல வெட்டினாலாம் நம்மளால உயிரோட இருக்கவே முடியாது. எல்லா நர்வஸ் சிஸ்டமோட கண்ட்ரோலையும் நம்மளுக்கு தலையில தான் இருக்கு. பட் இங்க அப்படி இல்லை. தலை, மார்பு பகுதி thorax, and even it is also present in the abdomen இல்லையா? ஸோ அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் த்ரூ அவுட் இருக்கு. இதுக்கு த்ரூ அவுட் இருக்கிறதுனால
நம்மளுக்கு இப்போ இதோட தலையை கட் பண்ணா கூட இவரால ஒரு 1 வீக்குக்கு காக்ரோச் கேன் சர்வைவ். அது ஏன் செத்து போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன், சாப்பிட முடியல. நீங்க தலையை கட் பண்ணும்போது வாயும் சேர்த்து கட் பண்றோம்ல, அதனாலதான் அது சாப்பிட முடியாததுனால அது செத்து போகுது. மற்றபடி இட் கேன் சர்வைவ். ஓகேவா? ஸோ அது நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல பாக்குறோம். இது இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நர்வஸ் சிஸ்டம்ல கேங்லியாஸ் தான் குரூப் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ தலையிலயும் இருக்கும், தொராக்ஸ்லயும் இருக்கும், அண்ட் ஆப்டமன்லயும் இருக்கும். நீங்க இந்த பிக்சர் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஹியர் யூ கேன் see the ganglions. ஸோ in this center இந்த மாதிரி முடிச்சா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேங்லியான் குரூப் ஆஃப் நியூரான்னு சொல்லுவோம். தலையில தான் மெயின் இல்லை, தலையிலயும் இருக்கு, மற்ற பார்ட்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் வரும் பொழுது நம்ம ஐஸ் பத்தி சொல்லியே ஆகணும் இல்லையா? ஸோ இதோட தலையில பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ஹெட் ரீஜியன், இந்த பிரெயினை வந்து இப்போ நம்மளோட ஈசோஃபேகஸ்க்கு மேல இருக்க கேங்லியான் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா சுப்ரானா அபவ்னு அர்த்தம். ஈசோஃபேகஸ்க்கு மேல இருக்கிற கேங்லியான தான் நம்ம பிரெயின் மாதிரின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான், இதுதான் நம்மளுக்கு பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது. The ganglion which is present above the esophagus of the cockroach is known as supraesophageal ganglion. சரியா? இந்த பால்ப் பத்திலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆண்டனே, ஐஸ், மேக்ஸிலரி பால்ப், இது எல்லாமே ரிசெப்டார்ஸ் தான். இதுல காம்பவுண்ட் ஐஸ் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். காம்பவுண்ட் ஐல பாத்தீங்கன்னா ஒமட்டீடியம்னு ஒண்ணு இருக்கும். ஒமட்டீடியம்ங்கிறது சிங்குலரு, ஒமட்டீடியாங்கிறது ப்ளூரல். 2000 ஒமட்டீடியா இருக்கும். இந்த ஒமட்டீடியம் வச்சுதான் அந்த காக்ரோச் இஸ் ரிசீவிங் செவரல் இமேஜஸ். இந்த மாதிரி அந்த காம்பவுண்ட் ஐ வச்சு அது ஒரு பொருளை பாக்குது இல்ல, இங்க பாருங்க, இதுதான் காம்பவுண்ட் ஐஸ். இதுதான் ஒரு ஒமட்டீடியம். இங்க யூ கேன் see the cornea, அதோட ரிசெப்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வச்சு அது ஒரு பொருளை பார்க்குது. ஸோ அப்ப என்னன்னா இதால நிறைய பார்க்க முடியும். பட் அக்விட்டினா விஷுவல் அக்விட்டினா துல்லியம், அந்த கண்ணோட வந்து இருக்காது, பட் நிறைய பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், மொசாக் விஷன் சொல்றோம். ஸோ மொசாக் விஷனு காம்பவுண்ட் ஐஸ்ல இருக்கும். சென்சிட்டிவிட்டி நிறைய இருக்கும், பட் த ரெசல்யூஷன் வில் பி வெரி லெஸ். பட் இது நாக்டர்னல் டைப்புக்கு சூட் ஆகிற ஒரு விஷயம் தான் இல்லையா? நைட்ல வந்து துல்லியமா பார்க்கணும்னு இல்லை, பட் பார்க்கணும், ஃபுட் எங்க இருக்கு என்னன்னு பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் த காம்பவுண்ட் ஐஸ், வாட் டைப் ஆஃப் விஷன் த காக்ரோச் இஸ் ஹேவிங்? இட் இஸ் மொசாக் விஷன். ஓகே? ஸோ இப்போ நம்ம அனட்டமியோட லாஸ்ட் பார்ட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்தாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் பத்தி படிச்சிடலாம். அப்புறமா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் படிச்சிட்டோம்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கண்டிப்பா டெஸ்டிஸ் தான் இல்லையா? டெஸ்டிஸ் எங்க இருக்கும்? இந்த செக்மெண்ட் மட்டும் நீங்க கொஞ்சம் மனசுல பதிய வைக்கணும். அது ஒண்ணுதான் இந்த சாப்டர்ல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மற்றபடி வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா? 4th and 6th செக்மெண்ட்ல டெஸ்டிஸ் இருக்கும். Each testis arise as a thin vas deferens that will be opening into ejaculatory duct through the seminal vesicle. இந்த ejaculatory duct தான் மேல் கோனப்போர்ல ஓபன் ஆகும். இது எங்க இருக்கும்னா ஏனஸ்க்கு வென்ட்ரல் சைடுல இருக்கும். சரியா? இப்ப நான் பிக்சர்ல காமிக்கிறேன், அப்பதான் இதுவும் கொஞ்சம் நல்லா புரியும். Okay, so you can see here, this is the testis, male cockroach oda testis idu. Okay, inga irukudhu seminal vesicles, adoda gland, and inga parunga ejaculatory duct open ஆகுது. இது வெளியே தான் கோனப்போர்னு சொல்லுவோம். ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்.
இப்போ ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு ஸ்பெர்ம் அப்படிலாம் ரிலீஸ் ஆகாது, சரியா? ஸோ ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒன்று அது மாதிரிலாம் இல்லை, ஒரு பண்டில், அந்த ஸ்பெர்ம் பண்டில் அப்படியே நல்லா க்ளூ மாதிரி அதசிவ் எல்லாம் சேர்ந்து ஒரு பண்டிலாக ரிலீஸ் ஆகும். அந்த பண்டிலுக்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோபோர். இப்படி கூட நம்மள கேட்கலாம், ஸ்பெர்மட்டோபோர்னா என்ன அப்படி கூட கேட்கலாம், சரியா? Spermatophore is nothing but all sperms of the seminal vesicle are glued together in a large bundle, and this bundle will be received by the female cockroach. Okay, so that is spermatophore. Okay, wow. So இதுல பாத்தீங்கன்னா இந்த spermatophore has 3 layers. இந்த லேயர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா படிங்க, பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட், நோ ப்ராப்ளம். ஸ்பெர்மட்டோஃபோர்ல 3 லேயர் இருக்கும். இன்னர் லேயர் பேரு யூட்ரிகுலை மெஜாரஸ், மிடில் லேயர் செக்ரீட்டட் பை, அதாவது இன்னர் லேயரை யார் செக்ரீட் பண்ணுவாங்கன்னா யூட்ரிகுலை மெஜாரஸ், மிடில் லேயரை இப்பதான் நான் காமிச்சேன் இஜாக்குலேட்டரி டக்ட், அண்ட் அவுட்டர் லேயர் செக்ரீட்டட் பை காங்க்லபெட் கிளாண்ட். இந்த டிஃபரன்ஸ் தெரியணுமா உங்களுக்கு? ஃபீமேல்ல நான் என்ன கிளாண்ட் இருக்கும்னு சொன்னேன், கொலாட்ரல் கிளாண்டு. மேலில் என்ன கிளாண்டு? காங்க்லபெட் கிளாண்டு அல்லது ஃபேலிக் கிளாண்டு, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் மேல் கொனோபோஃபைட்ஸ் அல்லது ஃபேலோமியர்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஃபேலோமியர், லெஃப்ட் ஃபேலோமியர், வென்ட்ரல் ஃபேலோமியர்னு இதுக்கு இருக்கும், சரியா? இவ்வளவுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும், டெஸ்டிஸ் எத்தனாவது செக்மெண்ட்ல இருக்கு, அங்கிருந்து வாஸ் ரெஃபரன்ஸ், இஜாக்குலேட்டரி டக்ட், கொனோபோர், சரிங்களா? அந்த ஸ்பெர்மட்டோஃபோர் அல்லது பண்டில்ல 3 லேயரை யார் யார் செக்ரீட் பண்ணுவா? யூட்ரிகுலை மெஜாரிஸ், இஜாக்குலேட்டரி டக்ட், காங்க்லபெட் கிளாண்ட் செக்ரீட் பண்ணி இந்த பண்டில இதோட கொனோபோர் வழியா வெளியே ரிலீஸ் பண்ணிரும். ஓகே, இதுதான் வந்து மேல் காக்ரோச் பத்தின விஷயம். அண்ட் அடுத்து நம்ம ஃபீமேல் பார்த்துடலாம், சரியா? இந்த பண்டில்ஸ் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதுல பாத்தீங்கன்னா லார்ஜ் ஓவரீஸ், செகண்ட்ல இருந்து 6th அப்டாமினல் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஓவரிலையும் 8 ஒவேரியன் டியூபியூல்ஸ் இருக்கும், சரிங்களா? சோ இங்க நான் காமிக்கிறேன். சோ இங்க பாருங்க, இதுதான் வந்து ஓவரி, இதெல்லாமே வந்து ஓவேரியன் டியூபியூல்ஸ். இந்த சைடு ஓவரி, இது இந்த சைடு ஓவரி. ஸோ இந்த ஓவரி இங்க ஜாயின் ஆகிற இடத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவிடக்ட். அண்ட் இந்த 2 ஓவிடக்டும் சேர்ந்து ஒரு டக்ட் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் வெஜைனா, காமன் ஓவிடக்ட் அல்லது அந்த அதுக்கு பேரு வெஜைனா, ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஸ்பெர்மா தீக்கா. தீக்கானா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஸ்பெர்ம் பண்டில வாங்கி வச்சுக்க போற ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஸ்பெர்மா தீக்கா. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ oviducts of each ovary unite to form a common oviduct that is also known as vagina, and it also has a spermatheca. எங்க இருக்கும்னா 6th segment. So sperms are transferred through spermatophores. அந்த பண்டில் வழியா ஸ்பெர்ம்ஸ் ஃபீமேலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்னு அர்த்தம், சரியா? நம்ம மேலும் படிச்சிட்டோம், ஃபீமேலும் படிச்சிட்டோம். லாஸ்ட் எக்ஸ், ஃபர்டிலைஸ்டு எக்ஸை பத்தி படிக்க போறோம், சரியா? இப்ப இந்த மேல் இந்த ஃபீமேலோட ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் பாத்தீங்கன்னா என்கேஸ்ட் இன் அ கேப்சூல், இந்த மாதிரி. ஆக்சுவலா இதுதான் கரப்பாம்பூச்சி காக்ரோச்சோட நிம்ஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது இப்படிதான் வெளியே வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13 மவுல்டிங் ஸ்டேஜஸ், சரியா? the cockroach will undergo 13 மவுல்டிங் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் நீங்க நார்மலா நம்ம வீட்டுல வெளியே ஓடுற காக்ரோச் பாக்குறீங்கல்ல, அது போல ஆகும். அந்த கடைசிக்கும் முந்தின ஸ்டேஜ்ல தான் அதுக்கு விங் பேட்ஸ், விங்ஸே டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைஸ்டு காக்ரோச், ஃபர்டிலைஸ்டு எக் இந்த மாதிரி ஒரு எக் கேஸ்ல இருக்கும்.
இதை வந்து இந்த ஃபீமேல் காக்ரோச் எங்கெல்லாம் லே பண்ணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கிரெவிசஸ் லைக் வீட்டுக்குள்ள இந்த பள்ளமா இருக்கிற இடங்க, என்ன சொல்றது, வெடிப்பா இருக்கிற பிளேசஸ், இல்ல நம்ம போட்டோஸ்லாம் வீட்டுல வச்சிருந்தோம்னா அந்த போட்டோ ஃப்ரேம்ங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடம், இந்த மாதிரி எங்கேயாவது போட்டுரும். அதுக்கப்புறம் வந்து இதை ஹேட்ச் ஆகி வெளியே வந்து அதுக்கப்புறமா தான் அது அடல்ட் காக்ரோச்சா 13 மோல்டிங் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் மாறும். சரியா? ஸோ த ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் ஆர் என்கேஸ்ட் இன் அ கேப்சூல். அந்த கேப்சூலுக்கு என்ன பேருனா ஊத்திகே. ஊத்திகே ரெட்டிஷ்ல இருந்து பிளாக்கிஷ் ப்ரௌன் வரைக்கும் இருக்கும். ஸோ தே ஆர் டிராப்ட் ஆர் க்ளூட் டு அ சூட்டபிள் சர்ஃபேஸ். சரியா? சூட்டபிள் சர்ஃபேஸ், அதாவது நான் சொன்னேன் கொஞ்சம் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அண்ட் ஃபுட் சோர்ஸ் இருக்கிற இடமா பார்த்து போட்டுரும். ஒரு ஃபீமேல் காக்ரோச் கேன் ப்ரொடியூஸ் 9 to 10 ஊத்திகே. சரிங்களா? ஈச் கண்டெய்னிங், ஒவ்வொரு ஊத்திகேக்குள்ளேயும் 14ல இருந்து 16 எக். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்து 14ல இருந்து 16 காக்ரோச்சஸ் வெளியே வரலாம். ஓகேவா? இதோட டெவலப்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா பாரோ மெட்டாபுல்லஸ். பாரோ அப்படின்னாலே கிராஜுவல் டெவலப்மெண்ட். அதான் நான் சொன்னேன் 13 மோல்டிங் ஸ்டேஜஸ் வரும். பாரோ மெட்டாபுல்லஸ்னா என்ன? கிராஜுவல் டெவலப்மெண்ட்னு அர்த்தமா. 13 ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அது அடல்ட் மாதிரி மாறும். நெக்ஸ்ட் டு லாஸ்ட் லிம்ப் ஸ்டேஜ்ல தான் விங் பேட்ஸே வரும். சரிங்களா? அதாவது 12 விங் பேட் வந்து அடல்ட்டுக்கு தான் விங்கே வரும். மற்றபடி பார்க்குற அந்த யங் ஸ்டேஜ்ல இருக்கிற காக்ரோச்லாம் விங்ஸே கிடையாது. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அனட்டமியில காக்ரோச்சோட ஃபுல் அனட்டமியும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரிச்சு 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 படிச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நேத்து நம்ம மார்பாலஜி பிரிச்சு படிச்சோம். மார்பாலஜி ஹெட், thorax, abdomen பிரிச்சு படிக்க சொன்னேன். இன்னைக்கு anatomy of cockroach. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டைஜஷன் பார்த்தோம். டைஜஷன் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் ஃபோர்கட், மிட்கட், ஹைண்ட்கட் பிரிச்சு படிச்சுக்கலாம்னு சொன்னேன். சரியா? ஸோ இப்படி படிச்சா டைஜஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இதோட ஈமோ லிம்ஃப் பத்தி படிச்சோம் நம்ம. ஈமோசீலுங்கிறது அந்த கேவிட்டி. அந்த கேவிட்டியில இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேரு ஈமோ லிம்ஃப்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஈமோ லிம்ஃப் என்னென்ன இருக்கும்னா பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ், ஈமோசைட்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் இதுலயே இதோட ஹார்ட் எப்படி இருக்கும், எத்தனை சேம்பர்டு, 13 சேம்பர்டு ஹார்ட். இதை கண்ட்ரோல் பண்ற மசிலுக்கு பேரு அலரி மசில்ஸ்னு சொல்லி பார்த்தோம். தட் இஸ் அபவுட் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரியில பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஓப்பனிங்ஸ் இன் த பாடி. த நேம் ஆஃப் த ஓப்பனிங் இஸ் ஸ்பைரக்கிள்ஸ். ஸோ அந்த ஸ்பைரக்கிள்ஸ் வழியா வர ஆக்சிஜன் ட்ரெக்கியா. Trachea has been divided into tracheoles. இந்த tracheoles மூலமா மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டைஜஷன், சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி. அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீட்டரி பார்த்தோம். எக்ஸ்கிரீட்டரி மல்பீஜியன் டிபியூல்ஸ் இல்லையா? மல்பீஜியன் டிபியூல்ஸ் என்ன பண்ணுச்சு? ஈமோசீல்ல இருக்கிற நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை it has been converted the nitrogenous waste into uric acid. இந்த uric acid ரெக்டம் வழியா அனுப்பிச்சு வெளியே அனுப்பிடும் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம். நர்வஸ்ல பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் நியூரான்ஸ் அல்லது கேங்லியா. எந்த கேங்லியா ஈசோஃபேகஸ்க்கு மேல இருக்கோ அதுக்கு பேரு சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான். ஸோ இந்த சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான் தான் அதோட பிரெயின் மாதிரி. ஸோ நிறைய பிரெயின்ல இருக்கும், ஐ மீன் தலையில இருக்கும், தொராக்ஸ்ல இருக்கும் கேங்லியாஸ் அண்ட் அப்டமன்ல இருக்கும். அதனாலதான் தலையை மட்டும் வெட்டனா பிரச்சனை இல்லை, ஒரு வாரத்துக்கு அதால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் லாஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இதுல மேல் எப்படி இருக்கும், டெஸ்டிஸ் எங்க இருக்கு எல்லாம் பார்த்தோம், என்னென்ன கிளாண்டு அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வரும் பொழுது இதோட கோனபோரு இதெல்லாம் எங்க இருக்கும், ஓவரிஸ், காமன் ஓவிடக்ட், வெளியே எப்படி அந்த எக், ஃபர்டிலைஸ்டு எக்கை
ஊத்திக்கே மூலமா இது எப்படி வெளியே எக்கை லே பண்ணோம் சொல்லி எல்லாமே ஃபுல்லா பார்த்தோம். சரியா? இவ்வளவுதான் anatomy. ஸோ ஜஸ்ட் நம்ம படிக்கும் போது நல்லா தரோவா கான்செப்ட் படிச்சிட்டோம்னா ரீகால் பண்றதுக்கு பாருங்க ஒரு 5 minutes தான் ஆகுமே. அவ்வளவுதான் இருக்கு காக்ரோச்குள்ள இருக்கிற விஷயம். மார்பாலஜி அனாட்டமில இப்படி பிரிச்சு படிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் உங்க எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And I hope definitely it will be very, very useful for you, to crack your NEET examination and also for your board examination. So thank you for watching this video. Have a wonderful day. Bye.